பார்ப்போம். ஆரம்பகட்ட சுகாதார நிலையத்திலிருந்து வழங்கப்பட்ட அட்டவணைகள் எவ்வாறான தரப்படுத்தி நான் உங்களுக்கு காட்டுறேன். என்னென்ன அட்டவணைகள் கொடுப்பாங்கன்னு சொல்லி உங்களுக்கு எப்படியாப்பட்ட பேபி க்ரோத் அட்டவணைகள் கொடுக்குறாங்கன்ட்டு ஸ்ரீலங்காவில் உங்களுக்கு காட்டுறேன். ஆரம்பத்துலேருந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன், ஒன்று ஒன்றா காட்டுறேன். அம்மா எடுக்கணும், அம்மா பக்கத்துலேருந்து இதெல்லாம் அந்த ரிப்போர்ட்ஸ் இது வந்து உங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட்லேருந்து ஸ்ரீலங்காவில் பர்த் சர்டிஃபிகேட்லேருந்து அனைத்து வகையான அட்டவணைகளையும் காட்டுறேன் நான் உங்களுக்கு. இதுதான் அட்டவணை. இது வந்து ஜிஹெச்ஆர் இங்கே கொடுப்பாங்க. நம்ம ஆரம்பகட்ட சுகாதார நிலையத்தில் வழங்கப்பட்ட அட்டவணை. இதில் பாருங்கள், உங்களுக்கு எப்படி காட்ட ப்ரெக்னென்சி ப்ரெக்னென்சி ரெக்கார்ட்னு இருக்குது. அதில் இருக்குது மேலே கிடைக்கல ப்ளூ ஃப்ரீமி அட் ரிஸ்க்குனால் ரெட் பண்ணணும், இல்லைனா ப்ளூ கலர் போட்டுருக்காங்க. எனக்கு கொஞ்சம் ரிஸ்க்காக இருந்திருக்கு, இந்த அப்புறம் ரெட் கலரில் பண்ணியிருக்காங்க. சரியா? அதுக்கப்புறம் நம்ம ரத்த பிரிவு, ரத்த மாதிரி, ப்ளட் குரூப், அப்புறம் உடற்திணிவு கூடன்றக்காகத்தான் எனக்கு அப்படி கொடுத்துருந்தாங்க. அப்புறமா கொடுத்துருக்காங்க உயரம், நம்ம உயரம் சென்டிமீட்டர் கணக்கு. அப்புறம் சிங்களத்தால் தான் எழுதுவாங்க. என்கிட்ட அங்கே இருக்க ஆரம்பகட்ட சுகாதார நிலையத்தின் தாதியர்கள் சிங்களம் தான் படிச்சிருக்காங்க. சிவரஞ்சனி 31 வயது, அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து தாயின் முழு பெயர், வயது 31, வத்தலை பிரதேசம். அப்புறம் குடும்ப சுகாதார உறுப்பினர் அவங்க பேர், பிணியாய்வு நிலையத்தின் பேர், கிராம அலுவலகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் கொடுத்துருக்காங்க நெருங்கிய உறவு முறை திருமணம் இல்லை, ருபெல்லா என்கின்ற தடுப்பூசி வழங்கப்பட்டுள்ளதா? ஆம். கர்ப்பிணி அடையாளம் காண்பித்த பிற கர்ப்பகிரீம கர்ப்பாணி பவ என்னது கருத்தரித்து முன்னதாக போலிக் அமில மாத்திரை எடுத்த இல்லை. கர்ப்பம் எடுத்திருக்கேன். கர்ப்பம் தரிப்பதின் தாமதமா? இல்லை. திட்டமிட்ட கர்ப்பமா? இல்லை. ஆம். கடைசியாக பாவித்த குடும்ப திட்டமிடல். அப்புறம் எத்தனையாவது கர்ப்பம்? மூணாவது கர்ப்பம். கடைசி பிள்ளை வயது 3. கிராம உத்தியோகத்தர் மாதவிடாய் திகதி 3/2. கடைசி மாதவிடாய் 3/2/2023. பிரசவத்தின் எதிர்பார்க்கும் திகதி 11/10/2023. ஸ்கேனில் திருத்தப்பட்ட திகதி 11/26/2023. அடுத்த பகுதியை பார்ப்போம். அப்புறம் கல்வி தகமை, ஓலெவல், ஹஸ்பண்ட் வயசு 8 வயசு, நீரிழிவு நோய் இல்லை, உயர் குருதி அழுத்தம் இல்லை, குருதி சம்பந்தமான நோய்கள் இல்லை, இரட்டைப்பால கர்ப்பம் இல்லை, அப்புறம் நீரிழிவு பிணிகள் இல்லை, ஓ போட்டிருக்காங்க. அப்படி எல்லாம் நம்ம முதலாவது குழந்தை நிறை, இரண்டாவது குழந்தை நிறை, அப்புறம் கோவைட் ஊசி அடித்தோமா அது தகவல். அடுத்த பக்கத்து மூணாவது பகுதியில் கொடுத்துருக்காங்க. வருகை தர வேண்டிய முதல் கட்டத்தில் இருக்குது. வருகை தந்த திகதி, கர்ப்பவாரத்தின் எண்ணிக்கை, நீரிழிவு அளவு, பிஹெச், யூரின் எந்த நாளும் போனால் அங்கே செக் பண்ணுவாங்க. ஆரம்பகட்ட சுகாதார நிலையத்தில் மார்னிங் போனோடனே நம்ம யூரின் எடுத்துகிட்டு போகணும். அதை செக் பண்ணி அவங்க நீல கலராக ப்ரௌன் கலரான்னு பார்ப்பாங்க. அப்புறம் ப்ரெஷரின் அளவு, கருப்பையின் உயரம், சிசுவின் அளவு, அமைந்திருக்கும் பாங்கு பிளசண்ட்,
சிசுவின் அமைந்திருக்கும் பாங்கு, வெளிப்படுத்தப்பட்ட இடுப்பு குடிக்க இறங்கியிருக்கான்னு பார்ப்பாங்க. அப்புறம் அங்கே கொடுப்பாங்க போலிக் ஆசிட், இரும்பு, அயன், கால்சியம் போன்ற வில்லைகளை கொடுப்பாங்க. அப்புறம் மாதந்தோறும் எடுக்கப்பட்ட இரத்த மாதிரிகளின் தரவுகள் எப்படி பிளட் அந்த ஹெச்ஐவி டெஸ்ட் எடுப்பாங்க அவங்க, அதில் ரிசல்ட்ஸையும் இதில் போடுவாங்க. இல்லை ஹெச்ஐவி இல்லை, சுகர் இல்லை, ப்ரெஷர் இல்லை. அப்புறம் உங்களுக்கு நான் அப்புறம் சொல்கிறேன் எப்படியாப்பட்ட இத்தனை வாரங்களில் எப்படியாப்பட்ட அந்த சுகர் எப்படி பார்க்குறது, குளுக்கோஸ் டெஸ்ட் அதெல்லாம் சொல்கிறேன். அப்புறம் உயரம், இந்த போகிறப்ப எந்த நாளும் பாரத்தையும் உயரத்தையும் பார்ப்பாங்க. எனக்கு பாரம் உயரமெல்லாம் பாரம் சரியாக போகலை, உயரம் குறைஞ்சி தான் இருந்துச்சு அப்படி. அப்புறம் அவங்க சொல்லுவாங்க சாயனை, அதாவது ஒரு கிளினிக்கு வர சொல்லுவாங்க. இப்படி எக்ஸசைஸ் கிளினிக் அதுகளுக்கு நான் போகலை, கிரிபாந்தி மட்டும் நான் போனேன். எப்படியான போசனையான சாப்பாடு சாப்பிட்றோம் அதை தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் போகணும். அப்புறம் பல்லு காட்டணும். பல்லு காட்டின பிறகு பரிந்துரை செய்யப்பட்டவங்க சைன் பண்ணியிருக்காங்க ஏனிக்கில். அது போக இது கிடைச்ச பிறகு கிளினிக்கில் நோட் பண்ணியிருக்காங்க. அப்புறமா பிரசவத்தின் பின்னான பராமரிப்பு, குழந்தை பிறந்துடுச்சு. இப்போ எனக்கு பிறந்த பிறகு எப்படியாப்பட்ட அதெல்லாம் தான் மார்க் பண்ணியிருக்காங்க. 7வது இதில் 370 கிலோகிராம் உடைய குழந்தை பிறந்தது. கர்ப்பமானம் 38 வீக்கும் 3 நாளும். இப்போ வைத்தியசாலை காசல். அப்புறம் 15/11/2023 கிடச்சிருக்கு. ஆண் குழந்தை. பிரசவத்தின் யோனி வழியாக பிரசவம் நடந்திருக்கு. வெட்டு உண்டு. உடல் வெப்பநிலை இல்லை, எதுவும் துணித்துண்டுகள் அதுவும் ஒன்றுமே இல்லை. தையல் பிரிஞ்சிருக்கான்னு பார்ப்பாங்க, அதுவும் இல்லை. விட்டமின் மெகா டோஸ் கொடுக்கப்பட்டது, கொடுக்கப்பட்டது. இது டிக்கெட் வெட்டின பிறகு ரொபெல்லா தடுப்பு மருந்து கொடுக்கப்பட்டது, கொடுக்கப்பட்டது. ஊசி கொடுக்கப்பட்டது, இல்லை, ஒரு ஊசியும் கொடுக்கல. தேவை ஏற்படின் நோயாளிக்கை அட்டை வழங்கப்பட்டது, இல்லை, ஒன்றுமே கொடுக்கல. சிறுவர் சுகாதார அறிக்கை பூர்த்தி செய்யப்பட்டு கொடுத்தது, கொடுக்கப்பட்டது. நான் அதையும் உங்களுக்கு காட்டுறேன். தேவை ஏற்படின் மருத்துவர் சீட்டு வழங்கப்படும், இல்லை, ஒன்றுமே மருந்து எதுவுமே எனக்கு கொடுக்கல அவங்க டிக்கெட் வெட்டி அனுப்பும்போது. கடைசியாக நம்ம வந்த பிறகு மிட்வைஃப் மிட்ஸ்க்கு தெரியப்படுத்தணும் நம்ம டிக்கெட் வெட்டி வந்துட்டோம்னு சொல்லி. அவ்வளோதான் இதில் இருக்குது. அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிற அட்டைவணை வைத்தியசாலை அட்டவணை. அது அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.